அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடந்து வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என இரு கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஓம் சித்தி விநாயகனே நமக. ஓம் சரவண பவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் அகிலாண்டேஸ்வரியே நமக. ஓம் தாத்தாயி அம்மன் தாயே நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமக. ஓம் அஷ்டதிக்காவலர்களே நமக. ஓம் தேவாதி தேவர்களே நமக. ஓம் எங்கும் நிறைந்திருக்கும் சித்தர்களே நமக. ஓம் கோமாதாவே நமக. ஓம் பிரபஞ்ச சக்தியே நமோ நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனித்யச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. ஓம் குரு பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஜோதிட டிப்ஸ் தலைப்பில் இன்று ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட குழுவின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் அனைய நமஸ்காரம். நான் உங்கள் தனம் தண்டபாணி, திருப்பூர். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். அதாவது இன்று புதன்கிழமை, எனவே லட்சுமி கடாட்சம் உண்டாக சில டிப்ஸ். வீட்டில் மனைவி மற்றும் பெண் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு குங்குமம் மற்றும் தண்ணீர் தர வேண்டும். ஏழை எளியோருக்கு தானம் செய்தால் செல்வம் பெருகும். நெல்லி மரம் வளர்த்தல் மற்றும் நெல்லி மரம் உள்ள வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது நம்மளுடைய இந்த ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குருமார்கள் தங்களுடைய தனித்துவத்தை விளக்கும் விதமாக தங்களுடைய ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட அனுபவங்களையும் மற்றும் ஜோதிட சூட்சமங்களையும் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் இங்கே பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கேற்ப இன்று நம்மிடையே வந்து திண்டுக்கல்லை சேர்ந்த ஆஸ்ட்ரோ டாக்டர் ஹரிஹரன் சர்மா ஐயா அவர்கள் நம்முடைய வருகை புரிந்துள்ளார். அவரை அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் அவரை பற்றிய சில கருத்துக்களை இங்கு பதிவிட இருக்கிறேன். அதாவது ஐயா அவர்கள் ஒரு புகழ்பெற்ற பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் பஞ்சபட்சி சாஸ்திர நிபுணரும் ஆவார். இவர் பரிகார ஹோமங்கள் மூலம் எத்தனையோ மக்கள், அதாவது பலருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய வகையில் உதவியாக இருந்து வந்து இருக்கிறார். இன்னும் அவருக்கு நிறைய ஜாதகங்களுக்கு அது போல் வந்து பரிகார ஹோமங்கள் மூலம் பலன் அளித்து கொண்டு இருக்கிறார். இவர் வந்து இவருடைய அந்த பயணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 1-2 ஆட்கள் கிடையாது, 30 வருடங்களாக இவர் ஒரு அனுபவ ஜோதிடராக ஞானத்தை பெற்று பலன் சொல்லிக் கொண்டு நம்மிடையே வந்து வல்லம் வந்து கொண்டிருக்கிறார். இத்தகைய சிறப்பு மிக்க அது ஐயா அவர்கள், அதாவது ஜோதிட சாம்ராட் திண்டுக்கல் ஆஸ்ட்ரோ டாக்டர் ஹரிஹரன் சர்மா ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே, அதாவது ஒரு சிறப்புரை என்றது எந்த தலைப்பில் என்று பார்த்தோம்னால் புஷ்கர நவவாம்சமும் அதை கணிக்கும் விதமும் என்ற தலைப்பில், புஷ்கர நவாம்சமும் அதை கணிக்கும் விதமும் எப்படி என்ற தலைப்பில் நம்மிடையே வந்து அவருடைய கருத்துக்களை விளக்கங்களை சொல்ல வந்திருக்கிறார். ஸோ அனைவர் சார்பாகவும் மற்றும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாகவும் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று அவருடைய சிறப்புரையை ஆற்றுமாறு அன்புடன் பணிக்கிறேன். ஐயா. நீங்க மியூட் எடுத்து பேசுங்க ஐயா.
சரியா? கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதலும், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. வீடியோ வரலையா? வந்துடா. ரைட், ஓகே. ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வின் நேயர்கள் அனைவருக்கும், அகில உலக தேசிய மகளிர் ஜோதிட குழு அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே புஷ்கரண மாம்சத்தை பற்றிய பல நிகழ்வுகள் பலர் பலவிதமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். பலன் சொல்லும் பொழுது இந்த புஷ்கரண மாம்சம் நட்சத்திர பாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ அவையெல்லாம் மிகவும் சிறப்பான அமைப்பை கொடுக்கும் என்று சொல்கிறார்கள். உண்மையில் அவ்வாறு அல்ல. அனுபவத்தில் நிறைய பார்த்திருக்கோம். புஷ்கரண மாம்சத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்க, அவங்க கல்யாணமே நடக்க ரொம்ப தாமதமாயிட்டு இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களை உதாரணமா சொல்லலாம். இந்த புஷ்கரண மாம்சம் அப்படின்னா என்ன, முதல்ல அதை நாம தெரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சத்துல சிவன் பார்வதி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. உலக மக்களின் நன்மைக்காக விதிகளை விதித்து அந்த விதிகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற தன்மைக்கு ஏற்ப அவங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த சீன்ல ஆக்டிங் பண்ணி அதை நிலைநிறுத்தக்கூடியவர் விஷ்ணுவும் லட்சுமியும். சினிமால எப்படி சினிமா தயாரிப்பாளர் கதைவாசனம் ஒருத்தர் இருப்பாரு, ஹீரோ ஹீரோயினியா ஒருத்தர் நடிப்பாங்க இல்லையா? இதே கான்செப்ட் தான் இந்த பிரபஞ்ச இயக்கமே. அவ்வாறு ஒரு சமயம் பார்வதியும் சிவனும் கையிலே அமர்ந்து வார்த்தா விஷயங்களை பரிமாறிக்கொண்டிருக்கும் பொழுது பார்வதி தேவி சிவன் கிட்ட கேட்கிறாப்புல, ஐயனே, எத்தனையோ சூழ்நிலைகள், எந்த யோகங்கள் எப்படி கலியுகத்துல மனிதர்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில பேர் இறைவனை வழங்கணுங்கிற எண்ணமே கூட அவங்களுக்கு இருக்கிறதில்லை, அதுக்கு நேரம் கிடைக்கிறதில்ல. ஏதாவது பிரச்சனை சந்திக்கும் போது என்ன சாமி கும்பிட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க போயிடுறாங்க. இது அவங்க செய்யற ஒரு தப்பா போய் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு தோஷமாக அமைஞ்சிடக்கூடாது. அது மட்டும் அல்லாம சில சமயங்கள்ல ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருகிறது. இன்று இந்த வேலையை செய்துதான் தீர வேண்டும் ஒரு தன்மை வரும் பொழுது, அன்றைய நாள் கரிநாளாக இருக்கிறது, மரண யோகமாக இருக்கிறது, அசுப நாம யோகமாக இருக்கிறது. இந்த விஷ்கம்பம், அதிகண்டம், கண்டம், சூலம், சோபனம்ங்கிற மாதிரி அசுப நாமயோகமாக இருக்கிறது. நட்சத்திரமோ விபத்து தாரையாக இருக்கிறது. அஷ்டமி, நவமி, இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு நாள் அமைஞ்சிருக்கு, ஒரு விஷயத்தை செய்துதான் தீர வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயத்திற்கு சில மக்கள் தள்ளப்படுகிறார். இது போன்ற தன்மையில இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை அவங்க எப்படி அணுகிறது? ஏன்னா மன உறுத்தம், நீ நாள் சரியா இல்லையே, நம்மளோட நீ பணம் தர இல்லை, வாங்கிட்டு போட ஒரு வாரம் என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்களே, அந்த பணத்தை வாங்கினாலும் அந்த பணம் தேவையில்லாத ஒரு விரைய செலவாக போயிடக்கூடாது, ஹாஸ்பிட்டல் கொடுக்க மாதிரியோ இல்லை வேற தொலைஞ்சு போறதோ இந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதட்டம், ஒரு சூழ்நிலை, இது யதார்த்தமா மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்படி இந்த தன்மையில இது இருக்கும் பொழுது என்ன செய்யலாம்? எதுக்கு ஒரு ரெமிடி வேணும் இல்லையா? என்ன செய்யணும்? இன்னைக்கு காலையில் போய்த்தான் தீரணும். இன்னைக்கு அவனை விட்டாச்சுன்னா ஒரு வாரத்தை பார்க்க முடியாது, நமக்கு வரையில ஒரு 2 லட்சம் ரூபாய் வராம போயிடும். இப்ப இந்த நேரத்தை ஹே தேவி, சிவபெருமான் சொல்றாரு, ஹே தேவி, லக்னங்கள் மொத்தம் 12 லக்னங்கள் 24 மணி நேரம் சுழற்சியில தான் இருக்கு. இதுல புஷ்கர நவாம்சம், புஷ்கரம் என்றாலே என்ன சொன்னா அது அது ஒரு குளம், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய குளம். அது 1க்கு 4ஆக விருத்தி பண்ணக்கூடிய ஒரு குளம். நம்ம பூலோகத்தை இருக்காங்கட்டா, பூலோகத்தை உங்களுக்கு இந்த அஜ்மீர் பக்கத்துல புஷ்கரணின்னு இது இருக்கு, ஒரு கஷேத்திரமே இருக்கு. பிரம்மாக்குன்னு ஸ்தாபிதமான ஒரே ஒரு கோவில் அந்த ஊர் தான். அந்த புஷ்கரணி நதியில, புஷ்கரணி குளம், அந்த குளத்தவே எல்லாரும் குளிக்கலாம். ஆனா சோப்பு இப்பெல்லாம் யாரும் போட்ட முடியாது, கடுமையான காவல் இருக்கும் எப்பவுமே. அந்த புஷ்கரில குளிக்கிறதுனால பாவங்கள் பல விதங்கள் தீரும். இந்த புஷ்கரத்தை என்ன பண்ணணும்
ஏன்னா அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த புஷ்கரம் அப்படிங்கிறது வந்து. அப்போ அந்த என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த நமக்கு எல்லாத்தையும் தெரியும், சூரியனுக்கு 1ஆம் பாதம் 4ஆம் பாதம், சந்திரனுக்கு 2ஆம் பாதம், குருவுக்கு 2 4 பாதங்கள், சுக்கிரன் 3ஆம் பாதம், சனி 2ஆம் பாதம், ராகு 4ஆம் பாதம். இதெல்லாம் நட்சத்திர பாதங்கள் எல்லாம் இந்த கிரகத்தின் நட்சத்திரங்கள் இந்த பாதங்கள் எல்லாமே புஷ்கர மாம்ச லக்னம் நம்ம சொல்றோம். நம்ம புஷ்கர மாம்ச பாதம் சொல்றோம். இந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுத்து அந்த லக்னமாக அதை கணிச்சு அந்த லக்னத்துல வந்து ஒரு நிகழ்வை நடத்தினால் அது கண்டிப்பாக வேற எந்த யோகத்தையும் நீங்க பார்க்க வேண்டாம், பஞ்சாங்கத்தையே மூடி வச்சிடலாம். அதை கணிக்கணும். அதை கணிச்சு செஞ்சாங்கன்னா அந்த லக்னத்துல வந்து புஷ்கர மாம்ச லக்னத்துல வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக அது வெற்றியை கொடுக்கும். உதாரணமா ஒரு கிரக பிரவேசம் பண்றோம், நாங்கெல்லாம் வந்து எந்திரம் எழுதுறோம். இந்த பஸ் இயந்திரங்கள், தொழில் அபிவிருத்திக்காக, கல்வி மேன்மைக்காக, கணவன் மனைவி ஒற்றுமைக்காக எந்திரங்கள் எழுதுறோம். அந்த எந்திரங்களை பூராமே இந்த புஷ்கர மாம்ச லக்னமா பார்த்து தான் நாங்க எழுதுவோம். அது வெற்றியை கொடுக்கும். அதுக்கு உண்டான ஒரு அஷ்டகந்தம் தடவுறது, வியூதி தடவுறதெல்லாம் அதுக்கு அப்புறம் உள்ள விஷயம். இப்போ அது கிரக பிரவேசம் செய்றாங்க, அது பிரம்ம முகூர்த்தமாகட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் புஷ்கர லக்னமாக இருக்கணும். இல்லைன்னா ஹோமங்கள்லாம் முடிச்சுட்டு பூர்ணாகுதி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து இந்த புஷ்கர மாச லக்னமாக இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சா அந்த ஹோமம் கண்டிப்பாக 100 மடங்கு அவர்களுக்கு வந்து நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இதை கணிக்கிறதுக்கு தான் புஷ்கர மாம்சத்தை பயன்படுத்தினுமே தவிர, பல கிரகங்கள் புஷ்கர மாம்ச நட்சத்திர பார்த்து இருக்கு, அது திசை நடக்குதுன்னு மாத்திரம் நல்லது பண்ணிடணும்னா எங்க அனுபவத்துல வரல. பார்த்திருக்கோம். சந்திரன் புஷ்கர மாம்சம் 4ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கான். அந்த ஆளுக்கு கல்யாணமே 39 வயசு தான் நடந்தது. இந்த உத்திராட 1ஆம் பாதத்துல உட்கார்ந்து இருக்கும்போது இதெல்லாம் வந்து அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த புஷ்கர நவாம்சத்தை நாம பயன்படுத்தணுமே தவிர அது தானா இருக்குன்னு வச்சு நம்ம கொஞ்சம் நம்ம வந்து பலன் சொல்லும் போது அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு சொன்னா அந்த திசாபுத்தி அவங்களை அடிச்சிடும். ஆனா அந்த புஷ்கர நவாம்ச லக்னம் கணிச்சு அந்த கணிப்புக்கு ஏற்ப ஒரு நிகழ்வை நடத்தினால் நிச்சயமாக நம்ம வெற்றியை நம்ம வந்து அடையலாம். ஒரு கடை வியாபாரம் ஒடிஞ்சு போயிருக்கு, ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாப்புல, வந்து ஜோசிட்ட வந்து நிக்கிறாங்க, நான் என்ன செய்ய, அந்த மாதிரி வியாபாரமே உடஞ்சு போச்சுன்னு, எதை செஞ்சாலும் தேரல. சரி, அவங்க ஜாதகரி தான் என்ன தொழில் பண்ணலாம் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அந்த தொழில் பண்ணிட்டா இப்ப இந்த ஆடி மாசம் வருது, மார்கழி மாசம் வருது, பங்குனி மாசம் வருது, புரட்டாசி மாசம், இதனால நம்ம சுகநிகழ்ச்சி எல்லாம் செய்யறது இல்லை. ஆனா புஷ்கர மாச லக்னம் கண்டிப்பாக அது ஒவ்வொரு நாளும் ஒரு புஷ்கர மாச லக்னம் ஒவ்வொரு நாளுமே இருக்கும். அதை பத்தி நான் விளக்கங்கள் சொல்றேன். அப்புறம் அவர்கிட்ட சொல்லி இந்த 2 நாளைக்கு உங்க கடையை மூடு, ரெனோவேஷன் நடக்கிற நாள் 2 நாளைக்கு கடை மூடப்பட்டதுன்னு போட்டுடு. அந்த புஷ்கர மாச லக்னத்தை கணிச்சு அந்த நேரத்தை அவங்க ரீஓப்பனிங் பண்ண வச்சாலோ, இந்த ஹோமங்கள் யாகங்கள் பண்ண வச்சாலோ நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். நேர்மை கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த புஷ்கர மாம்சத்தோட பஞ்சபட்சி பார்த்தியா அது அதை விட அமோகமா இருக்கும். புஷ்கர மாம்சம் பார்க்கிறோம், அதுல பஞ்சபட்சியும் சேர்ந்து அமைச்சுன்னா ரொம்ப 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 அமோகமா இருக்கும். பஞ்சபட்சி பத்தி அடுத்த சந்தர்ப்பங்கள்ல நம்ம வந்து பேசலாம். அப்ப இந்த புஷ்கர மாம்ச லக்னத்தை கணிப்பது எப்படி, இதுதான் இங்க ப்ராப்ளமே. எல்லாருக்குமே புஷ்கர மாம்ச லக்னம் எப்படி நம்ம கணிக்கிறது, அது எப்படி நம்ம செட் பண்றது. நாம வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து செல்போன் கையில இருக்கிறதுனால அந்த செல்போன் தான் டயத்தை வச்சு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா உண்மையில வந்து மேனுவல் கணிப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரியணும். அந்த மேனுவல் கணிப்பு தெரிஞ்சாதான் நாம சில விஷயங்களை வந்து நம்மளால சாதிக்க முடியும். இப்போ ஒரு லக்னம் எடுத்துக்கிட்டா 2 மணி நேரம் 120 நிமிடம் ஒரு லக்னம் நம்ம தோராயமா வச்சுட்டு இருக்கோம். இந்த 120 நிமிடத்துலயும் இந்த 9 பாதங்கள் வந்து அங்க வந்து பயணிச்சுட்டு இருக்கு. இப்ப மேஷம் எடுத்துக்கிட்டா அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திகை 1 பாதம், 9 பாதம் இருக்கு. அப்ப இந்த 120 9 வகுக்கணும். 129 வகுத்தா எவ்வளவு வரும்? 13 புள்ளி சில்லற வரும். இந்த 13 புள்ளி 120 நிமிடம் ஆக்கியிருக்கோம். 2 மணியை 120 நிமிடமாக மாத்தி அதை இந்த 9 பாதங்களுக்கு ஏற்ப 9 வகுத்தால் 13.2 15 20 வரும். அந்த 13.15ங்கிறத வந்து நாம நிமிஷமாக வச்சுக்கணும். அந்த 13.15 நிமிஷம் வரக்கூடிய அந்த காலகட்டம் வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை ஆரம்பிக்குதுன்னு நம்ம வந்து கணிச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து காலேஜ் வச்சிடலாம். இன்னைக்கு இப்போ இந்த நேரம்
கிட்டத்தட்ட ஒரு 7:28 7:40 வரைக்கும் பாருங்க பூராடம் 3ஆம் பாதம் லக்னமா ஓடிட்டு இருக்கும். இது ஒரு புஷ்கரணமாம் இல்லைங்களா? இதை கணிக்கணும். இதை கணிக்க தெரிஞ்சா அப்புறம் எந்த ஒரு லக்னமா இருக்கணும் அந்த லக்னத்தை வந்து நம்ம வந்து 9ஆல வகுத்தாச்சுன்னா வகுத்து அந்த 13.20 பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க செல்ல யூஸ் பண்ணிக்கங்க. செல்ல போட்டு பார்த்தா தெரியும். 7:10 to 7:25, 7:25 to 7:35, 7:35 7:45 நம்ம டயத்தை மாத்தி மாத்தி போட்டா அதுல வந்து புஷ்கர நவாம்ச லக்ன பாதம் வருகிறதான்னு பார்க்கணும். லக்னம் இருக்கிறது புஷ்கர நவாம்ச பாதத்தில் வருகிறதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்ப நீங்க 7:20 மேல 7:30 நீங்க போட்டு பாருங்க. நீங்க பூராடம் 3ஆம் பாதத்தில் லக்னமும் வரும். அந்த பூராடம் 3ஆம் பாதங்கிறது புஷ்கர நவாம்சம். சோ இது வந்து அந்த நேரத்தை செய்ய சொன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஒருத்தர் கடன் கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது, அவன் திருப்பி தரமாட்டானா ஒரு பயம் வேற. அப்ப இந்த புஷ்கர நவாம்ச லக்னத்தை கணிச்சு இத்தனை மணிக்கு வாப்பா, கரெக்டா இத்தனை மணிக்கு வந்துருப்பா, லேட் பண்ணாத, நீ காசை வாங்கிட்டு போ நாம சொல்லலாம். நம்ம கொடுத்த கடன் நமக்கு திருப்பி வந்துடும். நம்ம கடன் வாங்க போறோம், அப்பவும் இந்த புஷ்கர நவாம்ச லக்னத்தை கணிச்சு அந்த நேரத்துல போய் நாம வந்து இந்த கடன் நம்ம வாங்க போனோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம கடனை சீக்கிரமாக நம்ம கட்டிடுவோம். இது மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து இந்த புஷ்கர நவாம்சம்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து உருவானதை தவிர இதைத்தான் சிவன் சொல்றார். இந்த மாதிரி நேரத்தை கணித்து ஜோதிடர்கள் பலன் கூறுவார்களே ஆனால் நிச்சயமாக அவருக்கு அது வெற்றியாக அமையும். ஏன்னா சிலருக்கு ராகுவே யோகியா இருக்கும், அவன் ராகு கடத்தை எதை செஞ்சாலும் நல்லா இருக்கும். ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க, மாமிசம் சாப்பிடுவாங்க, அவனுக்கு எல்லாம் ஒண்ணுமில்லையேன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருப்போம். அந்த கணக்கெல்லாம் வரவே வராது. இதுல வந்து எல்லாத்துக்குமே இந்த புஷ்கர நவாம்ச லக்ன பாதத்தை கணிப்பதற்கு நாம முதல்ல வந்து கத்துக்கணும். கொஞ்சம் மேனுவல் ஒர்க்கையும் கையில் வச்சுக்கணும். 24 மணி நேரம் இந்த ஏஐ வந்துருச்சு, என்ன வேணாலும் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், அதெல்லாம் அடுத்த விஷயம். எவ்வளவுதான் நீங்க டெக்னிக்கல் வந்தாலும், எவ்வளவுதான் வந்து நம்ம இன்டர்நெட்ல நீங்க முன்னேறி போனாலும், டெக்னாலஜில முன்னாடி போனாலும் சரி, மேனுவல்ங்கிறது கையில கண்டிப்பாக இருக்கணும். அந்த மேனுவலை கையில வச்சுட்டு அதை கணிதம் பார்த்து அந்த அந்த 13 நிமிஷம் 20 செகண்ட் அப்படின்னு எத்தனை நிமிஷம் எத்தனை மணிலிருந்து எத்தனை மணி வரைக்கும் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண நமக்கு தெரியும். ஆக எல்லா ராசிலையுமே புஷ்கர நவாம்ச லக்னம் உண்டு. மேஷத்தினா பரணி 3ஆம் பாதம், உத்திராடம் 1, இது கிருத்திகை உத்திராம் பாதம், கிருத்திகை வந்து 1ஆம் பாதம் புஷ்கர நவாம்சம். இப்படி ரிஷபத்தை எடுத்துக்கிட்டா தான் ரோஹிணி நட்சத்திரம் இருக்கு, சந்திரோட நட்சத்திரம். அதுல சந்திரோட நட்சத்திரம் 2ஆம் பாதம் புஷ்கர நவாம்சம் கண்டிப்பா வரும். அதுல கிருத்திகை 4ஆம் பாதமும் புஷ்கர நவாம்ச லக்னம் தான் வரும். மிதுனத்தை எடுத்துக்கிட்டா புனர்பூசம் 2ஆம் பாதம் வரும். அதே சமயத்தில் திருவாதிரை 4ஆம் பாதமும் வரும். இப்படி எல்லா ராசியிலுமே புஷ்கர நவாம்ச லக்னம் இருக்கு. சரி, இந்த புஷ்கர நவாம்ச லக்னம் ரொம்ப நெருடலா இருக்கு, டயட்டா இருக்கு. அப்ப இதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகுதுன்னா, இப்ப நான் சொன்ன ஒரு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பூராடம் 3ஆம் பாதம் வரும். லக்னம் புள்ளி பூராடம் 3இல் இருக்கும். இப்ப பூராடம் 3 புஷ்கர நவாம்ச லக்னம், உத்திராடம் 1 புஷ்கர நவாம்ச லக்னம். இதற்கு 2க்கு மத்தியில பூராடம் 4ஆம் பாதம் ஒரு பாதம் தான் இருக்கு. அப்போ இங்க பூராடம் 3, பூராடம் 4, உத்திராடம் 1, இந்த 3 பாதத்தையுமே அதுக்குண்டான நேரத்தை கிட்டத்தட்ட 39-40 நிமிஷம் வந்து எடுத்துட்டு போலாம். ஏன்னா இப்ப நம்ம ஜாதகத்துல பாக்குறோம், ஒரு லக்னத்துக்கு முன்னும் சுபகிரகங்கள் இருந்தா அதை சுபக்கத்திரின்னு சொல்றோம். அதே மாதிரி பூராடம் 4ஆம் பாதத்துக்கு முன்னாலேயும் புஷ்கர நவாம்ச நட்சத்திர பாதம், பின்னாலேயும் புஷ்கர நவாம்ச நட்சத்திர பாதம் என்பது அந்த பூராடம் 3ஐயுமே நீங்க எடுத்துக்கிட்டு போகலாம். இப்படி எல்லா லக்னத்திலையும் வரும், எல்லா லக்னத்தையும் கரெக்டா வரும். திருவாதிரை 4, புனர்பூசம் 2, அப்ப உடல் இருக்குது என்ன புனர்பூசம் 1ஆம் பாதம். அப்ப அதையும் அந்த கணக்குல நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம். இந்த வகையில இதை கணிச்சீங்கன்னா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த புஷ்கர நவாம்சத்தை வந்து உங்களை வெற்றி அடைய செய்யும். எல்லா விஷயம் எதுக்கு வேணாலும் நீங்க எடுத்துக்காங்க. நீங்க கடை திறக்கிறதுக்கு நாள் குறிச்சு கொடுக்குறாங்களா, ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு நாள் குறிச்சு கொடுக்குறாங்களா, ஒரு அப்ளிகேஷன் போட போறீங்களா, அவங்க கையெழுத்து போடணுமா, முதல் கையெழுத்து போட போறோம், பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க, திருமாங்கல்யம் செய்ய கொடுக்குறீங்க கல்யாணத்துக்கு, எல்லாத்திற்குமே நீங்க புஷ்கர நவாம்சத்தை பயன்படுத்தினா எதிரோடைய வாழ்க்கைகள் வந்து நல்லா இருக்கும். அவங்க ஜாதகத்துல பல தோஷங்கள் இருக்கலாம், லவ் பண்றாங்க, விரும்பிட்டாங்க, என்ன செய்ய பெற்றோர்கள் எல்லாம் ஒத்துட்டாங்க. ஆனா நீங்க உடனே பெட்ரோல் ஒத்துக்கிட்டாலும் ஜாதகத்தை கூட நம்மகிட்ட கொடுக்குறாங்க. முதல்ல காதலிக்கிறவங்க ஜாதகம் எடுத்து வரக்கூடாது, அப்படியே வந்து நிக்கிறாங்க, ஐயா இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிறாங்க, உங்க ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா இருப்பாங்களா, சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அத்தனை பார்க்க வர்றாங்க. நம்ம வேலை அது இல்லை, இதை இவங்களை பிரிஞ்சிருவாங்க, சேர மாட்டாங்க, அந்த பேச்சே நாம பேசக்கூடாது.
விரும்பிட்டாங்க, ஆசைப்பட்டீங்க, 2 பெற்றோர்களும் சம்மந்தப்பட்டீங்க, சரின்னு சொல்லிட்டீங்க. நான் ஒரு லக்னம் குறிச்சு தர்றேன். இந்த லக்னத்துல நீங்க மோதிரம் மாத்துறதா இருந்தாலும் சரி, தாலி கட்டுறதா இருந்தாலும் சரி, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கையெழுத்து போடுறதா இருந்தாலும் சரி, இந்த டயத்தை நீங்க வந்து பெர்ஃபெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையில அத்தனை நிறை குறைகளையும் அது கொண்டு போயிடும். பிரச்சனைங்கிறது இல்லாம இருக்காது. யார் வாழ்க்கையுமே பிரச்சனையே இல்லாமல் இருக்காது. பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதை சமாளிக்கும் அளவு பிரச்சனையா, பிரிவினையை கொடுக்கக்கூடிய பிரச்சனையாங்கிறது ஜோதிடர்களுக்கு தான் தெரியும். இதை நாம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு, இந்த இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு இந்த நாளை குறிச்சு கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தை வந்து எல்லாருமே படிக்கிறாங்க. படிப்பு தேவைதான். எஜுகேஷன் இஸ் ஒன்லி த மாரல் சப்போர்ட் ஆஃப் லைஃப். அதைத்தான் நினைக்கிறோம். ஆனா கல்விதான் வாழ்க்கை நினைக்கிறேன். நீ என்ன சம்பாதிக்கிற, நானும் தான் சம்பாதிக்கிறேன். இந்த ஒரு உணர்வு புரிதல் தன்மைங்கிறது இன்னைக்குள்ள குழந்தைகள்கிட்ட இல்லை. கிட்டத்தட்ட 95க்கு மேலுள்ள குழந்தைகளுக்கே இந்த புரிதல் இல்லாம போச்சு. அதனால சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறாங்க. ஒண்ணுக்கு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் டைவர்ஸ் போயிட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரி ஆட்களை வந்து குடும்பத்திலேயே சண்டையா இருக்கு. குடும்பத்தே ஒரே பிரச்சனையா இருக்கு. 2 பேரும் கணவன் மனைவியே வர்றாங்க. ஐயா எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் எங்களோட சண்டை நடக்கு, நாங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், காதலி கல்யாணம் பண்ண 2 குழந்தை வேற இருக்கியா, ஆனா நிம்மதிங்கிறது இல்ல. கவலையே படாது. அவர் புஷ்கர நவாச லக்னத்தை ஒண்ணு குறிச்சு கொடுத்து அந்த எல்லாம் அவங்க திருமணம் நடந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு என்னைக்கு திருமணம் எந்த தமிழ் மாதத்துல எல்லா தமிழ் மாதத்தையும் திருமணம் நடந்த நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த நட்சத்திரத்தை வந்து வீட்டுல வச்சு ஒரு ஸ்ரீசுக்த ஹோமம் பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க. நீங்க வந்து தாலி கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கா இல்லையா, கவலையே பட வேண்டாம். ஒரு விரலி மஞ்சளை நல்லா இதுல கயிறுல மஞ்சள் கயிறுல முடிச்சு போடுங்க, நான் அதை பூஜையை வச்சு தர்றேன். அந்த நான் சொன்ன நேரத்தை நீங்க கரெக்டா நீங்க தாலி கட்டுங்க, மறுபடியும் உங்க குடும்பத்தை பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராளமா அவங்களுக்கு நாள் குறிச்சு கொடுக்கணும். உங்களுக்கு கோயிலுக்கு போனீங்க சொல்றீங்க, ரைட்டு ஒத்துக்கிறேன். அவன் கோயிலுக்கு எப்ப போறா என்ன தெரியும் நமக்கு. அவன் ஏதாவது கரிநாள்ல போவான், இல்லைன்னா விபத்து தாரையில போவான், இல்ல பாதக தாரையில போவான், சாதகமற்ற தாரையில போவான். அந்த மாதிரி போனாலும் அந்த சாநித்தியமானும் கிடைக்காம போயிடும். கோவில் இருக்கு, தெய்வ சாநித்தியம்ங்கிறது உண்டு. ஆனா நீ போற நேரம் உனக்கு அருள் கிடைக்குமா அப்படின்னா வந்து அதை குறிச்சு கொடுக்கல. நம்ம ஆளுக்கு நிறைய தப்பு பண்ணாங்க. எப்ப கடா என்னைக்கு வேணா இருப்பாங்க, இந்த கோயில் பக்கம் அந்த கோயில் பக்கம்னு சொல்லிடுவாங்க. பரிகார ஸ்தலங்களே வந்து ராமேஸ்வரம் விதிவிலக்கு, காசி விதிவிலக்கு, கொடுமுடி விதிவிலக்கு, திருநெல்வேலி பக்கத்துல பாபநாசம் விதிவிலக்கு. இதுக்கு நேரங்காலம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யாருக்கு பரிகாரம் பண்ணதுக்கு போறோமோ அவங்களுக்குடைய நாள் நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கணும். அது சாதகத்தாரையா இருக்கணும், பாதகத்தாரையா இருந்தா கூட. அப்ப சாதகத்தாரையான நாளை ஒண்ணு குறிச்சு கொடுத்து இந்த நாள்ல போங்க, இத்தனை மணிக்கு இந்த பூஜையை நீங்க பண்ணுங்க, இத்தனை மணிக்கு நீங்க வந்து தெய்வத்தின் பாதத்துல வச்சு அந்த தாலியை வாங்கி கொடுத்து கோயில கூட கட்டிக்காங்க. இத மாதிரி விஷயங்களை வந்து நாம சொல்றதுக்கு தான் புஷ்கரண மாசம் லக்னத்தை நாம பயன்படுத்தணுமே தவிர, பிறக்கும் போதே 4 கிரகம் புஷ்கரண மாசம் இருக்கு, ரோட்ல பிச்சை எடுக்கணும்னு நான் பார்த்திருக்கேன். 4 கிரகம் புஷ்கரண மாசம் லக்னத்துல இருக்குது, 4 திசை கண்டினியூவா வருது. ராகு தசை, குரு தசை, சனி தசை, இதெல்லாம் கண்டிப்பா எல்லா புஷ்கரண மாசம் லக்னம் வருது. அவங்க ஏதாவது தசை நடக்குது. எத்தனை 18, 19, 27, 27, 16, 53, 53 தான் ஓகோன்னு இருப்பாங்க. பார்த்தா வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அப்படி கிடையாது. அதுக்கு தசாபுத்தி பண்ற வேலை தசாபுத்தி பண்ணி விட்டுட்டு போயிடும். அவன் பாதகாதிபதி திசையா இருந்தா பாதகாதிபதிக்கு உண்டான வேலை அது காட்டிட்டு போயிடும். ஆனால் இந்த புஷ்கரண லக்னத்துக்கு எல்லாத்திற்குமே விதிவிலக்கு. இந்த புஷ்கரண நாம கணிக்கணும். நாம கணிச்சு நாம சொல்லி அவங்க நட்சத்திரத்துக்கு இந்த உயர்ந்த ஒரு தெய்வம், அவங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ன சொல்லுது, இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறானோ அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு 4 எழுத்து இருக்கும் இல்லையா, அந்த 4 எழுத்துக்குள்ள ஒரு எழுத்துக்கு உண்டான தெய்வத்தை போய் கும்பிட சொல்லுங்க. நீங்க எந்த நட்சத்திரத்துக்கு 4 எழுத்து உண்டு கண்டிப்பா. 1ஆம் பாதத்துக்கு ஒரு எழுத்து, 2ஆம் பாதத்துக்கு ஒரு எழுத்து, 3ஆம் பாதத்துக்கு 4ஆம் பாதத்துக்கு எழுத்து. அவன் அது இதை பார்த்திருக்கணும். அந்த எழுத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தெய்வம், ஒரு ஆலயம், அதுக்கு நீங்க அவரை அனுப்பி இந்த நேரத்தை இந்த பூஜை பண்ணிட்டு வாப்பா, அர்ச்சனை பண்ணிட்டு வா. அவளை ஒண்ணுமே இல்லை, கையில 10 பைசா இல்ல, காலில் செருப்பு கூட இல்ல, தேஞ்சு போச்சு, நானே சோத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், நடந்து போங்க, பக்கத்துல கோயிலுக்கு அனுப்புங்க. போய் அங்க போயிட்டு 1 மணி நேரம் உட்காரியா, உட்காந்து அந்த தெய்வத்தோட பேரை சொல்லிட்டு இருக்கு. மாரியாத்தா, காளியாத்தா, என்ன உன்னால முடியுமா அது சொல்லு. மாரியாத்தா காளியாத்தா நீ மாரின்னு சொல்லு, மேரின்னு சொல்லு, ஏசப்பான்னு சொல்லு, அல்லான்னு சொல்லு, என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. உன்னுடைய எண்ணங்கள்ல தூய்மை இருக்கணும். அந்த தூய்மையோட நீ அந்த விஷயத்த இந்த புஷ்கர நவாம்ச லக்னத்துல செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அபரிமிதமான பலன்கள் கண்டிப்பாக உண்டு. அதனால புஷ்கர நவாம்ச லக்னத்தை கணிக்கக்கூடிய
முறைகள்ல தான் வெற்றியை தவிர புஷ்கரணவாம்ச லக்னத்துல கிரகங்கள் இருந்ததால் ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிரும்னா அது ஒருவேளை திசாபுத்தி நல்லா இருந்து லக்னாதிபதி சாதகமா இருந்து இல்ல 1-5-9 கூடிய நட்சத்திரங்களை ஏதாவது கிரகங்கள் இருந்தாலே அது ஜாதகம் கொஞ்சம் பலமான ஜாதகம். 1-5-9 3 ராசிக்கு உண்டான அதிபதி நட்சத்திரத்துல கிரகங்கள் இருந்தாலே அது ஒரு ஓரளவு சப்போர்ட்டிங்கான போகக்கூடிய ஒரு அமைப்பு. எதுவுமே இல்லை, ஆனா என்ன செய்யறது, வாழணும், பூமியில பிறந்தாச்சு, என்னைக்கோ நான் தப்பு பண்ணேன், நீ சொல்றீங்க பூர்வீக கர்மாங்கிறீங்க, முன்னோர்கள் செய்தாங்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நடந்துதான் எனக்கு எல்லாம் தெரியாது. இன்னைக்கு நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏண்டானா விட்டு நான் பரமக்குள்ள வரைக்கும் வந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லு. யாரு கனிமொழி மேம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க, நடுவருக்கு டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. இந்த மாதிரி அவங்களை எந்த தெய்வத்தை வழிபடுறாங்கன்னு நம்ம கணக்கே கிடையாது, என்ன செய்யறா கணக்கு கிடையாது. ஆனால் அந்த புஷ்கரணவாம்ச லக்னத்தை குறிச்சு கொடுத்து இந்த நேரத்தை வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமாக அவர்களுக்கு அது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கத்தான் செய்யும். ஆனா அந்த தன்மை சிவன் இதைத்தான் பார்வையை சொல்றாப்புல, இந்த நேரத்தை கணித்து கொடுப்பார்களே ஆனால் அவருடைய காரணியம் எந்த சூழ்நிலையும் கண்டிப்பாக அது வெற்றி அடையத்தான் செய்யும். அதனால எதுவுமே காலத்தே பயிர் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த காலத்துல எதை பயிர் செய்தால் என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு பிரகாரம் கிரகங்கள் மோசம், திசாபுத்தி மோசம், திசையும் பாதகாதிபதி திசை நடக்குது, எதுவுமே சாதகமா இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உடம்புக்கெல்லாம் முடியல, டாக்டர் ஒரு மருந்து கொடுத்தா அந்த வேலை சாப்பிடு இந்த வேலை சாப்பிடு சொல்றாரு. முதல் தடவை அவங்க மருந்து சாப்பிடும் போது அந்த புஷ்கரணவாம்ச லக்னத்தை எடுத்து ஓம் நமோ நாராயணாய ஏதோ ஒரு மந்திரம் வாயில வந்தது. வாயிலுக்கு என்ன, அம்மா தாயே நீ தாமா என்ன ரசிக்கணும், நான் நடந்த தப்புகளை எதுவா இருந்தாலும் நான் பிராய்ச்சியத்தை தேடிக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்ககிட்ட அதனால எனக்கு கொஞ்சம் ஆரோக்கியமா வையுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு, இப்படித்தான் மந்திரங்கள் சொல்லணும், சமஸ்கிருதத்தை தான் சொல்லணும், அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. மனசுல என்ன நினைக்கிறோம் அதுதான் மந்திரம். பயப்படவே வேண்டாம், அதை பத்தி என்ன மனசுல வருதோ அது உங்களுக்கு மந்திரம். அந்த மந்திரத்தை நீங்க சொல்லி நீங்க மருந்த புஷ்கரணவாம்ச முதல்ல மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த நோய் சீக்கிரமாவே உங்களுக்கு குணமாகும். உடல்ல நமக்கு பல கோளாறு இருக்கு, நான் பல தடவை சொல்லியிருக்கேன். லக்னத்திற்கு காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி ஆகிய புதன் உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்தா ஒண்ணு அவன் கடனாளியா இருப்பான், இல்லைன்னா நோயாளியா இருக்கும். காசு நிறைய கோடிக்கா இருக்கு, நான் எதுக்கு கடன் வாங்குறேன்னு நினைச்சா டாக்டர் கண்டிப்பா கொடுப்பான். இது நான் பல சந்தர்ப்பங்கள பல மீட்டிங்ல சொல்லக்கூடிய விஷயம். புதனை ரொம்ப எச்சரிக்கையா பார்க்கணும். அப்ப நோய்க்கு டாக்டர் கொடுக்கறது பேரு யார்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு அதுக்கு மாசம் 300 ரூபாய் 500 ரூபாய் வட்டியை கட்டிட்டு இருக்கலாம். அந்த நோயில இருந்தாலும் அவங்க விடுதலை கிடைக்கும். இப்போ இத மாதிரி தன்மைகளை உணர்ந்து ஜாதகங்கள்ல பலன் சொல்லக்கூடிய ஒரு நிச்சயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த அந்த எந்த திசை வேணாலும் நடந்துட்டு போட்டோம், எந்த அந்தர்புத்தி வேணாலும் நடந்துட்டு போட்டோம், எந்த லக்னமா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஜாதகம்னு ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஓரமா தூக்கி வைங்க, கெட்டு போச்சு ஜாதகம் கெட்டு போச்சு, 9 கிரகங்களும் வேலை செய்யல, இவனுக்கு யோகத்தை விட அத்தனை கிரகங்களை போய் 6-8 பிறகு போய் மறைஞ்சிட்டாங்க. இப்ப இந்த புஷ்கரண மாம்சத்தை அவன் நம்ம கிட்ட வந்த நேரத்துக்கு, எந்த நேரத்தை நம்மகிட்ட வந்திருக்கானோ அந்த நேரத்துக்கு அவன் ஜாதையை தொடாம மூடி வச்சுட்டு ஒரு நேரத்தை கடிச்சு அந்த அந்த நேரத்துக்கு என்ன லக்னம் வருது கண்டிப்பா ஏதாவது பாசிட்டிவான இருக்கும். ஏனால் ஒருத்தனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவன் முடிவு செய்தால்தான் அவனை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட அனுப்புவான். அந்த ஜோதிடர்கிட்ட போய் நீ தெரிஞ்சுக்கும் போது அதை உணரக்கூடிய தன்மை ஜோதிடர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அப்ப என்ன செய்யணும், ஜாதத்தை பாக்குற ஜாதகம் எல்லாம் பேசு பாவம் நம்மளை தேடி வந்துடுறேன், என்ன செய்ய பயப்படாதீங்க, தூக்கி ஓரமா வச்சு யார் வந்தாலும் முதல்ல வந்த நேரத்தை, அதாவது லைன்ல கூட இருக்கலாம், உங்ககிட்ட சீட்ல யார் உட்காடுறாங்களோ அந்த நேரம் என்ன அதை மேல குறிச்சிடணும். குறிச்சுக்கிட்டு அந்த நேரத்துக்கு ஒரு கோச்சாரத்தை நீங்க கணிங்க. அப்ப அதுல ஏதாவது ஒரு கிரகமாவது அவனுக்கு கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கத்தான் செய்யும். இல்லைன்னா ஜோசியம் பார்க்க வரமாட்டான். நீங்க எப்ப வேணாலும் நீங்க இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஜோசியத்தை ஒரு ஜாதகர் அனுப்புறான்னா இவனை திருந்தணும், நல்லா இருக்கணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணவனை தான் அனுப்பான். சும்மா ரோட்ல வரவும் போறலாம் கத்திட்டு தெரியறது, இந்த கட்சி ஆட்சிக்கு வரும் இந்த கட்சி ஆட்சிக்கு வரும் அவசியமா, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத விஷயங்கள். நம்மகிட்ட வந்தவங்க தான் நம்ம ஜோதியம் சொல்லணும். யாரோ எங்கேயோ போறவர்களும் ஜோசியம் அவசியம் இல்லை. இன்னைக்கு ஜோசியம் அப்படி ஆயிப்போச்சு. ஆனா அந்த இதெல்லாம் விட்டுருங்க. நம்மளை தேடி யார் வந்திருக்கா அவங்களை மத்த நீங்க ஜாதகம் சொல்லுங்க, ஜோசியம் சொல்லுங்க. இந்த ஜோதிடம் கண்டிப்பா அவங்களை வாழ வைக்கும். ஏன்னா ஜோதிடத்தை நாம மதிக்கணும்.
எனக்கு அது எல்லாம் தெரியுங்கிறதுனால சும்மா இருக்கிற நடிகர்கள்ல இருந்து அரசியல் தலைவர்ல இருந்து எல்லாத்துக்கும் நம்ம போட்டு பேசிட்டு இருந்தோம்னா நாம வந்து ஜோதிடத்தை நாமளே வந்து அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால இதை பார்த்துட்டு இந்த புஷ்கரண வாம்ச லக்னத்தையும் கணிச்சுட்டு நல்ல தெளிவா அதுல ஒரு கான்பிடண்டா உங்க மைண்டை கொண்டு வந்துட்டு கோச்சார ரீதியாக கிரகங்களை போட்டு பார்த்துட்டு அந்த நேரத்தை வந்து ஒன்று சொல்ல இந்த இடத்துலயே டாக்டர்கிட்ட போ. சரி டாக்டர்கிட்ட போற கூட்டம் இருக்கு நேரமாகும் சொல்லத்தான் செய்வாங்க. அதுக்கு அது வீட்டுல தான் அந்த நேரத்தை நீ கிளம்பு. இல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைய நேரத்தை அந்த நேரத்தை நீ நுழை. என்ன உள்ள போனா 15 பேர் உட்காந்துருப்பான் 1 வரைக்கும் டாக்டர் பாப்பாரா லைனா வாங்கன்னு தானே சொல்லுவாங்க. நீங்க என்ட்ரி ஆகணும் ஒண்ணு வீட்டுல இருந்து கிளம்பும் அந்த நேரத்தை கிளம்புங்க. ஹாஸ்பிட்டல் நுழையும் போது அந்த நேரத்தை ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையுங்க. அதே மாதிரி பரிகாரம்னா கோயிலுக்கு போறீங்களா கோவிலுக்கு போகும்போது வீட்டுல அந்த மாதிரி நேரம் நிறைங்க கோவிலுக்குள்ள நுழையும் போது அந்த மாதிரி நேரத்தை கடிச்சு வச்சுட்டு வரீங்க. பார்த்துக்கிட்டே அவங்க வந்து இதை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த நேரத்தை நீங்க போய் உள்ள நீங்க பண்ணக்கூடிய வழிபாடும் சரி, நோய்க்கு தீர்ப்பு கண்ட பாரதா காணதா இருந்தாலும் சரி, கடன் வாங்கித்தான் தீரணும் வேற வழி இல்ல. கடன் நீங்க வாங்கினா தான் நமக்கு இந்த வேலை நடக்கும். இது கட்டாயமான வாங்க வேண்டிய கடன் இருக்கா அந்த கடன் வாங்குறதுக்கு நீங்க ஒரு பேங்க் மேனேஜரை பார்க்க போறீங்க, ஒரு பைனான்சியரை பார்க்க போறீங்க. நாளைக்கு அவன் வீட்டுல வந்து கந்து வட்டிக்கார மாதிரி தொந்தரவு பண்ணாம இருக்கணும் இல்லைங்களா? மனுஷனுக்கு தேவை அத்தியாவசிய தேவை எக்கச்சக்கமா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து இந்த புஷ்கரண வாம்ச லக்னத்தை நீங்க பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுடைய அணுகுமுறை அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். அதான் உர பாருங்க. ஏன் நீங்களே ஆபீஸுக்கு போறீங்க, வர புஷ்கரண வாம்ச லக்னத்தை பார்த்து ஆபீஸுக்கு தரங்க பண்ணலாம் இல்ல? நமக்கு தான் இருக்கு. நம்ம எப்போ கடை தரங்க நமக்கு தான் இருக்கு. 10 மணினா 10 மணிக்கே போய் தரங்கன்னு அட்டன்ஸா போட போறோம். ஒரு 9:30 போங்க, 10:15 போங்க. யார் நம்மளை கேட்க போறா? நம்ம ஆபீஸ் தானே. அதனால பெர்ஃபெக்டா நான் டயத்துக்கு தான் பண்ணல. அந்த இதை கழிச்சு இதை வந்து நீங்க டெய்லி பண்ண முடியும் பண்ண முடியாதுலாம் சொல்ல முடியாது. நம்மளோட கஸ்டமர் எப்ப வர்றானா அப்பதான் நமக்கு 4 காசை நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு நீங்க செயல்படுத்தினீங்கன்னா உங்கள்கிட்ட வர்றவங்க நிச்சயமா ஒரு வெற்றியை அடைவாங்க. ஒரு நாமினேஷன் தாங்க எலெக்ஷன் வருது, ஐயா நான் கவுன்சிலுக்கு நிக்க போறேன், புஷ்கரண வாம்ச லக்னத்தை அவங்க நேரத்தை கொடுத்து இந்த நேரத்தை நீ நாமினேஷன் பண்ணியான், இந்த நேரத்தை நீ நாமினேஷன் பண்ணு, நீ உனக்கு நல்ல ஃபேவரான ஒரு ரிசல்ட் வரும். இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. நீங்க இதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா புகழ் தரும் புஷ்கரண வாம்சம்னு தான் பேரு. அது புகழ் தரும் புஷ்கரண வாம்சம். அந்த புஷ்கரண வாம்சம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். அவங்களும் நல்லா இருப்பாங்க, உங்களே வாழ்த்துவாங்க. இன்னும் பல பேர் உங்கள்கிட்ட கூட்டு வருவாங்க. 8:40 ஆச்சா? 7:40 மேடம். ஆமா சார் ஆயிடுச்சு. கேள்வி பதில் பேரலாமா? ஓகே ஓகே சார். நன்றி உரை முடிச்சுட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம். சரி ஓகே. வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று 49வது நாள். 49 கூட்டினால் 4 வருகிறது. 4 என்பது ராகுவுடைய நம்பர். இன்று சதய நட்சத்திரம். சதயம் என்னும் நட்சத்திரம் கூட 4 எழுத்துக்கள் கொண்டதுதான். மேலும் 18/2/2006 கூட்டினால் 3 வருகிறது. 3 என்பது மிதுன ராசியின் புதன், 3வது ராசி மிதுனம். இன்று புதன்கிழமை. மேலும் 18ஆம் தேதி கூட்டினால் 9, புஷ்கர நவாம்சம் என்னும் வார்த்தைக்கு கூட 9 எழுத்து கொண்டது. மேலும் இன்று மாசி 6 என்பது சுக்கிரன். தற்போது சுக்கிரன் கோச்சார ராகுடன் 15 டிகிரியில் செல்கிறது. 15 என்பது 6 என்பது சுக்கிரன். எனவே மகளிர் ஜோதிட அமைப்பு. இன்று புதன் என்பது விஷ்ணு, ஹரி என்பது விஷ்ணு. எனவேதான் விஷ்ணு பெயரில் ஹரி என்னும் ஆசிரியர் இன்று வந்துள்ளார். மேலும் மாசி மாதம் சிவனுக்குரிய மாதம். ஹரன் என்றால் சிவன். எனவேதான் சிவன் வடிவில் ஐயா வந்துள்ளார். மேலும் சர்மா என்றால் மகிழ்ச்சி. ஐயாவின் ஜோதிட தகவல் மிக்க மகிழ்ச்சி அளித்துள்ளது. இன்று பவகரணம். எனவே ஐயாவின் சிம்ம குரல் சிறப்பு. மேலும் இன்று சிவநாம யோகம். இதனுடைய யோகி புதன். இன்று புதன்கிழமை. மேலும் சிவநாம யோகம் இன்று. எனவேதான் இன்று
சிவன் மாதம் ஆகிய மாசி மாதத்தில் சிவா ஜோதிட நிலையம் ஹரிஹர சர்மா அவர்கள் வந்துள்ளார். அவர்களுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை செவிசாய்த்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த நமது கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடிக்கு நன்றி. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். நன்றி சார், மிக்க நன்றி சார்.